பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது தட்டாம்பயிறு குழம்பு வைக்கலான்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கேன். இங்கே தட்டாம்பயிரை வேக போட்டிருக்கேன். இப்போ அடுத்து இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். தட்டாம்பயிருக்கு தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு வச்சுக்கலாம். இங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வெந்திருக்கா என்னான்னு பார்க்கலாம். வாங்க. வெந்துருச்சுங்க. அங்கே வெந்துருச்சு நல்லா. இப்போ குழம்ப கூட்டலாம். காயெல்லாம் அறுத்து வச்சுருக்கேன். குழம்ப கூட்டலாம் பார்க்கலாம். தாளிச்சிக்கலாம். தாளிச்சுட்டுக்கிறப்பா. இப்போ பேசாம நீ இருந்தாவே நொங்கி நோண்டிட்டேப்பா. கடுகு போட்டேன். கொஞ்சோன்னு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காயெல்லாம் அறுத்து வச்சேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு எடுத்து வந்துடுறேன். உப்பு போட்டுக்கலாம்ப்பா. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். செலவை ஆட்டி வச்சுருக்கேன்ல, அதை ஊற்றிக்கலாம். கட் பண்ணிக்கா. தண்ணி கிடைச்சி நம்ம தண்ணி தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கலாங்க. குழம்புக்கு ஏற்ற தண்ணி. மிளகா அப்படி போடணும். நம்ம தேவைக்கு ஏற்ற, உங்களுக்கு எவ்வளோ காரமாக காரத்துக்கு ஏற்ற அது போட்டுக்கணும். எங்களுக்கு காரம் கம்மியாக தான் சேர்ப்போம். கம்மியாக சேர்க்கணும். இப்போ தட்டாம்பயிரை சேர்த்துக்கலாம்ப்பா. தட்டாம்பயிரை சேர்த்துக்கிறேன். நான் வந்து பாப்பா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கும் தட்டாம்பயிறு வேக வச்சுருக்கேன். சேர்த்து கொஞ்சமாக தான் சேர்ப்பேன். பாப்பா அவங்களுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இருங்க. இந்த தட்டாம்பயிறு தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரசம் வைக்கலான்ட்டு. ரசம் வைக்கலாம். நாங்கள் எப்போயும் ரசம் வச்சுக்கிடுவேன். காய் இதெல்லாம் வெந்த முன்னாடி புளி தண்ணி ஊற்றிக்கணும். இங்கே இருங்க. கம்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் வந்து கம்பு இடித்து கிண்டலான்ட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம். தட்டாம்பயிறு குழம்பு வச்சுருக்கேன். தட்டாம்பயிறுக்கும் கம்புக்கும் இடித்து போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுவும் கருவாடு இருந்து போட்டு வச்சா செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வாங்க. புளி கரைச்சி ஊற்றுறேன். புளி கரைச்சி ஊற்றலாம். வாங்க பக்கத்தில் தானே. புளியை கரைச்சி காய் வெந்துருச்சு நல்ல பக்கத்தில். பாருங்கள், புளி கரைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். நல்லா நம்மளுக்கு எவ்வளோ புளியோ அவ்வளோக்கு தேவை ஊற்றணும். ஊற்றிட்டேன். புளி ஊற்றிட்டேங்க. புளி ஊற்றி புளி பார்க்கலாம் எப்படி இருக்குது. உப்பு இல்லை, உப்பு போட்டுக்கலாம். உப்பு சுத்தமாகவே இல்லை. உப்பு இல்லை. உப்பை போட்டுக்கிறேன். இப்போ மூடி வைப்போம். நல்லா கொதிச்சிருக்கும். கருவாடு இருந்து போட்டால் சூப்பராக இருக்குங்க. வாங்க. குழம்பு கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் குழம்பு நல்லா வச்சுருக்கேன்னா என்னன்னு தெரியாது. உங்களுக்கு எப்படி என் ஸ்டைலில் நான் வச்சுருக்கேன் கரெக்டாக இல்லைன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.